ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிகினிங் ஆஃப்டர் தி எண்ட் சீசன் 2 எபிசோடு 1 தான். நிறைய பேர் மான்வா போடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டீங்க, அதனால நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கான சப்போர்ட்டை கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம ஒரு 2Kக்கும் மேலே லைக் ஒண்டி போட்டுருங்க. எல்லாருமே ஒரு லைக்கை போட்டு இது நல்லா ரெக்கமெண்ட் ஆச்சுன்னா நம்ம கண்டிப்பாக முழு சீசனையே பார்க்கலாம். உங்ககிட்ட தான் இருக்கு. ஸோ மறக்காம லைக்கை ஒண்டி போட்டுருங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிக்குள்ள போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லயே போன எபிசோட்ல கிட்டத்தட்ட 2 வருஷம் கடந்து போயிருக்கோம். நம்ம ஆத்தரும் வளர்ந்துருப்பான்ல, அங்கதான் இந்த எபிசோடும் ஆரம்பிக்குது. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிக்குள்ள போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லயே ஒரு பாரை தான் காட்டுறாங்க. அங்க இருக்கிற எல்லாருமே ஒரு ரூமரை பத்தி தான் பேசுறாங்களே. இதுவும் யார பத்தினா மாஸ்க்டு வாட்ச்மேன் நம்ம ஹீரோ தான். அங்க ஒருத்தனால நம்ப முடியல, இதெல்லாம் என்ன கதையா இருக்கு, என்னால அந்த ரூமர் எல்லாம் நம்ப முடியல. அங்க இன்னொருத்தனும் சொல்றான், எனக்கு தெரிஞ்சவன் இதுக்கு முன்னாடி அவனோட டீம்ல இருந்திருக்கான். சரி, உனக்கு தெரிஞ்சவன் அவன் இருக்கான்ல, அவன் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னான் உன்கிட்ட? ரூமர்ஸ் எல்லாமே உண்மைதான். அவன் உண்மையிலேயே ஒரு மேஜ் இல்லையா? இது கேட்டோன்னே அந்த ஆளு மூஞ்சிலே துப்புறான். நம்ம ஹீரோவை அந்த ட்ரங்கா இருக்கிற அந்த பர்சனும் பயங்கரமா கலாய்க்க ஆரம்பிக்கிறான். அந்த மாஸ்க்டு வாட்ச்மேன் ஆக்குமெண்டர்னு நீங்க இன்னமும் ரூமர் படி ஏத்தி தான் சொல்றீங்க. அவனை பத்தி உங்களுக்கு என்ன ஸ்டோரி தெரியும்? அவனை பத்தி ஒரு ரூமர் இருக்கு. என்னன்னா, இந்த மாஸ்க்டு வாட்ச்மேன் அவன் இப்போ ஏ கிளாஸுக்கு போயிட்டான். அதே மாதிரி தனியாவே அந்த டஞ்சனை கிளியர் பண்ணிட்டானா. இதை கேட்டு அந்த பர்சனை சொல்றான், நீ சொல்ல இருக்க இந்த மாதிரி கதைகளை நான் நம்பணும்னு யோசிக்கிறியா? இப்படி ஒரு பி கிளாஸ்ல இருக்க ஆக்கமெண்டர் அவனால எப்படி இதெல்லாம் பண்ண முடியும்? ஆமா, இவன் சொல்றது கரெக்ட் தான். அவனால எப்படி இதெல்லாம் பண்ண முடியும்? அவனால இதை தனியெல்லாம் பண்ணிருக்க முடியாது. ஜாஸ்மினோட உதவி கண்டிப்பா இதுக்கு பின்னாடி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அங்க இன்னமும் அவன் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குச்சிங்கனே ஒலன்னு இருக்கான். அந்த மாஸ்க்டு வாட்ச்மேன் அவன் என்ன பெரியாளா? அவனெல்லாம் என்னைக்காச்சும் நான் மீட் பண்ணனா அவனெல்லாம் அசால்ட்டா தோக்கடிப்பேன் சொல்லிட்டு வெயிட்ரஸ் கிட்ட இன்னமும் பியர் அவன் கேட்கறான். இந்த சைடு அங்க இன்னொருத்தனும் யோசிக்கிறான், எனக்கு இன்னமும் புரியல, இந்த மாஸ்க்டு வாட்ச்மேன் அவனுக்கு எதுக்கு இந்த அளவுக்கு அட்டென்ஷன் கிடைக்குது? நான் ரூமர்ஸ் படி பார்த்தா ஜாஸ்மினோட ஒரு சாதாரண அப்ரான்டிஸ் அப்படின்னு தான் நான் யோசிச்சேன். இதுலயும் என்ன ஒரு கிரேசியான விஷயம்னா, எக்ஸாமின் பண்ணதுலயே அவனை பி கிளாஸுக்கு அமிச்சிட்டாங்க. இப்போ பியும் தாண்டி அவன் ஏகே வந்துட்டான். இதுவும் 2 வருஷத்துல. இதுவே என்ன பத்தி சொன்னா, நான் 3 வருஷமா அதே இடத்துல தான் இருக்கேன். என்னால அங்க எதுவுமே பண்ண முடியலையே. பின்னாடியே நம்ம ஆத்தரை பத்தி அந்த ட்ரிங்கா இருக்கிற பர்சனும் கலாய்க்க ஆரம்பிப்பானா. இந்த டைம்ல எல்லாருமே ஷாக் ஆகுற விதமா நம்ம ஆத்தரே அங்க வரான். ஆத்தரை இப்போ எல்லாருக்குமே எப்படி தெரியும்னா, மாஸ்க்டு வாட்ச்மேன் அவனோட பட்ட பேரு எல்லாருக்கும் நோட் அப்படின்னு தெரியும். ஆத்தரை பார்த்து சொல்றான், பரவாயில்லையப்பா, நீ வருவன் நான் சுத்தமா எதிர்பார்க்கல. என்ன பத்தி தான் நாங்க பேசணும், இப்போ தன்னால நீயே வந்துட்ட. நம்ம ஆத்தர் கிட்ட அவன் சொல்றான், எங்க ஜாஸ்மின் வரலையா என்ன? ஆனா ஆத்தர் அவளைக்கும் அவன் சொல்ற விஷயத்த கண்டுக்காம தான் போயின்னு இருப்பான். அங்க இன்னமும் அவன் விடல. அந்த ரூமரை பத்தியே அவன் பேசின்னு இருக்கான். நீ எதனால ஸ்ட்ராங்கா இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அந்த ரூமரு, அதனால தான் நீ ஸ்ட்ராங்கா இருக்க. பேசுறத நம்ம ஹீரோ மதிக்க கூட இல்லையா? அதனால ஒரு பயங்கரமான அட்டாக் பண்றான். அப்புறம் தான் அவனுக்கு தெரியவுது நம்ம ஆத்தரை அவனால தொட கூட முடியலன்னு. இதை பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். அங்க இதனாலேயே அவனோட மானவ ஸ்வாடு கூட ஃபியூஸ் பண்ணி ஒரு பெரிய அட்டாக் பண்றான். ஆனா எந்த விதமான அட்டாக்கும் நம்ம ஆத்தர் மேல வேலையே செய்யல. ஆத்தர் ஒரு அட்டாக்கையும் அசால்ட்டா டாச் பண்ண இருக்கான். இதை பார்த்தோன்னே அவன் கத்த ஆரம்பிச்சிடறான், என்னடா பொடி பையில, எனக்கு டாச் பண்ண வேண்டியதான் தெரியுமா, அட்டாக் பண்ணலாம் வராதா என்ன? அங்க இப்படியே டாச் பண்ண இருக்கும் போது ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ ரொம்ப கடுப்பாயிடுவானா. ஸ்வாட வச்சு ஒரே போடு, அவனோட விரல்லாம் அங்க துண்டாயிது. அடே என்னோட விரல நீ என்ன பண்ண? ஆனா அதுக்கப்புறம் தான் அவன் ஆத்தரையும் நோட்டீஸ் பண்ணுவான். நம்ம ஆத்தர் மேல இருந்து ஒரு பயங்கரமான ஆறா அது அப்படியே வருமா. அங்க இருக்கிற ஒருத்தங்களும் அப்படி பயந்து போயிடுவாங்க. ஆத்தரும் சொல்றான், என்ன அவ்வளவுதானா, இதுக்கு மேலே ஏதாச்சும் பேசணுமா என்ன இப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா அந்த வெயிட்டர் கிட்ட போறான். வெயிட்டர் கிட்ட போயிட்டு உனக்கு அந்த பொருளை வாங்கிட்டு அந்த எத்துல இருந்து அவன் வரான். இந்த சைடு ஜாஸ்மினும் கேக்குறான், ஆமா என்ன விஷயம், எதுக்காக லேட் ஆச்சு? இதுக்கும் அந்த வெயிட்ரஸ் மேல பழிய போட்டு விட்டுறான். ஜாஸ்மின் அசால்ட்டா கண்டுபிடிச்சான். ஓ அப்படியா, ஆனா எதுக்காக உன் மாஸ்க்ல ரத்தத்தோட கரை இருக்கு? அங்க இதை அவன் பார்க்காம விட்டுட்டான். ஒரு வகையில அவனுக்கு சந்தோஷமா இருக்கு, ஏன்னா அவனோட மாஸ்க் அங்க உடையல. இதுக்கப்புறம் ஆத்தர் அவனோட ஃபேமிலிக்காக ஒரு லெட்டர் எழுதுறான். இந்த லெட்டரை நீங்க படிக்கும் போது நான் டஞ்சன்ல இருப்பேன். அதே மாதிரி இப்போ கடந்த வாரத்துல என்னால வீட்டுக்கு வர முடியல, அதுக்காக என்ன மன்னிச்சுக்கோங்க. அங்க லீலியாவை பத்தியும் எழுதுறான். லீலியா இப்ப அவைக்கு நைட்டா. அதே மாதிரி வின்சன் கிட்டயும் அவன் சொல்றான், அவைக்கு நைட்டா அப்படின்னு நினைச்சு ரொம்ப சீக்கிரமா நீங்க அனுப்பிடக்கூடாது. அவளை இன்னமும் ட்ரெயின் பண்ண வச்சக்கு அப்புறம் தான் நீங்க அனுப்பவே செய்யணும். ஆனா இதுலயும் என்ன ஒரு வியர்டான விஷயம்னா, நாங்க வரும்போது அவ எனக்கு சீனியரா இருப்பா. இதுக்கப்புறம் அவனை பத்தியும் ஜாஸ்மினை பத்தியும் சொல்றான். இப்போ நான் நல்லாவே முன்னேறிட்டேன். போன வாட்டி ஆர்ம் ரெஸ்லிங் பண்ணும்போது என்னோட லெவல் அது லைட் ஆரஞ்சுல இருந்துச்சு. இப்போ நான் அதையும் தாண்டிட்டேன். அதே மாதிரி ஜாஸ்மின் எனக்கு வின் மேஜிக்க சொல்லித்தரா. நானும் அதுக்கு பதிலா என்னோட டெக்னிக் எல்லாத்தையும் அவளுக்கு சொல்லித்தரேன். அதே மாதிரி நாங்க போற இந்த சாகசமும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கவலையப்படாதீங்க,
கவலைப்படாதீங்க, அது முடிஞ்சக்கப்புறம் கண்டிப்பா நான் உங்களை பாக்குறதுக்கு வருவேன் இப்படின்னு அந்த லெட்டரையும் அவன் முடிக்கிறான். இதுக்கப்புறம் போகும்போது ஜாஸ்மின் கேக்குறான், ஆமா செல்வி வந்து நம்ம கூட வரலையா என்ன? அவ இப்போதைக்கு வரல, ஏன்னா அவளும் ரொம்ப ஸ்மார்ட் ஆயிட்டா, அதே மாதிரி ரொம்ப வளர்ந்துட்டா. இப்போ தனியா ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் பண்ணிருக்கா, இன்னமும் ஸ்ட்ராங் ஆனக்கு அப்புறம் தான் வருவாளாம். அப்புறம் அவங்க 2 பேரும் டஞ்சன் நோக்கி வராங்க. அங்க நிறையவே ஆளுங்களும் இருக்காங்க. அதுல அந்த லூக்கஸ் அந்த பையனும் இருக்கான். இவனதான் நம்ம அகாடமிலையும் பார்த்திருப்போம், ஒரு மாதிரி ரூடா நடந்திருப்பானே அதே பையன் தான். இன்னொருத்தரும் இருக்காரு, அவரும் சொல்றாரு, வாங்க என்னோட பாட்டியோட ஆளுங்களை பத்தி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அவன் ஹேண்ட் ஷேக் பண்றான். அதுலயே அவனுக்கு தெரியுது, நீதான் அந்த மாஸ்க்டு வாட்ச்மேனா? உன்னை பத்தி நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். என்னோட பேரு ரெஜினால்டு, நான் ஏ கிளாஸ்ல இருக்க ஒரு ஆக்குமெண்டர். என்னோட ஆட்ரிபியூட் அது எத்து, நான் சாலிட் எல்லோ கோர்ல இருக்கேன். அங்க இன்னொருத்தரும் குண்டா இருக்காரு, இவரோட பேரு கிரையோலு. இவர் ஒரு ஆக்குமெண்டர் தான், வாட்டர் தான் இவரோட ஆட்ரிபியூட். இவர் ஒரு டேங்கா. நெக்ஸ்டா இன்னொரு பையனை காட்டுறாங்க. அவனை இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்திருப்போம், அகாடமியில பார்த்த அதே பையன். இப்பதான் இவனோட உண்மையான பேரை பத்தி நம்மளுக்கு தெரியுது. இவனோட பேரு எலைஜாவா, ஏ கிளாஸ்ல இருக்க டார்க் ஆரஞ்சு காஞ்சரரா. அங்க இன்னொருத்தரும் இருக்காரு, அவரும் வந்து ஒரு மேஜா, அவரும் டார்க் எல்லோ காஞ்சரரா. அங்க சைட்லயே நம்ம ஆத்தர் கிட்ட வந்து ஒரு பொண்ணு சொல்றான், என்னோட பேரு சமந்தா, நான் டார்க் எல்லோ ஸ்டேஜ்ல இருக்க ஏ கிளாஸ் காஞ்சரர். நான் உங்களை பத்தி நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன், சோ என்ன நீங்க நல்லா பாத்துக்கோங்க. அங்க இன்னொருத்தரும் வராரு, இவரோட பேரு பிராடா. இவரு தான் அங்க இருக்கிற லீடரே. இவரும் டபுள் ஏ கிளாஸ்ல இருக்க ஒரு மெம்பர் தான், லைட் எல்லோ ஸ்டேஜ்ல இருக்க ஒரு ஆக்குமெண்டரா. இதுக்கப்புறம் அவரு ஜாஸ்மினை பத்தியும் ஹீரோ பத்தியும் கேக்குறாரு. அங்க ஜாஸ்மின் அவளை பத்தி சொல்றான், நான் டபுள் ஏ ரேங்க்ல இருக்க ஒரு ஆக்குமெண்டர் தான், என்னோட ஆட்ரிபியூட் அது விண்டு. ஒரே டைம்ல என்னால 2 ஸ்வாடையும் பயன்படுத்த முடியும். பரவாயில்ல, இது வந்து ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. நம்மளோட குழுல 2 ஏ கிளாஸ். அங்க நம்ம ஹீரோவும் அவனை பத்தி சொல்றான், என்னோட ஸ்டேஜ் அது லைட் ஆரஞ்சு, நானும் ஏ கிளாஸ் ஆக்குமெண்டர் தான், என்னோட ஆட்ரிபியூட் அது ஃபயர். இதை கேட்டு சமந்தா ஆச்சரியமாவரா, ஏன்னா நான் என்ன கேள்விப்பட்டேன்னா உனக்கு எந்த விதமான ஆட்ரிபியூட்டும் இல்லை அப்படின்னு தான் கேள்விப்பட்டேன். அது என்னன்னா ரீசெண்டா கொஞ்ச நாளாவே நான் மேஜிக் யூஸ் பண்ணல, அதுக்கும் சில பல பர்சனல் ரீசன் இருக்கு. அங்க இதுக்கப்புறம் பிராட் அவங்கள பாக்குறாரு. நம்ம ஹீரோவும் ஜாஸ்மினும் அவங்க பேக் எல்லாம் மாட்டிருப்பாங்களா, அதனால அவரு சொல்றாரு, என்ன நீங்க இன்னமும் பேக் எல்லாம் வச்சிருக்கீங்க, அப்போ உங்ககிட்ட டைமென்ஷன் ரிங் இல்லையா என்ன? இதை கேட்டவுடனே அவங்க இல்லன்னு மண்டையாட்டுறாங்க. அங்க இதனால அவரு லூக்கஸ் கிட்ட கேக்குறாரு. ஆல்ரெடி நம்ம லூக்கஸ்க்கு நம்ம ஆத்தரை பிடிக்காது, இதனால அவன் முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறான். அங்க மேஜ்னு ஒருத்தரை பார்த்தோம்ல, அங்க அவரும் சொல்றாரு, எந்தோ ஃபுல்லா தான் இருக்கு. இதனால எலைஜா சொல்றான், எந்துல வந்து இடம் இருக்கு, நான் வச்சுக்கிறேன். நம்ம ஹீரோ எதிர்பார்க்கல நம்ம எலைஜா கிட்டயும் இது இருக்குன்னு. ஏன்னா லூக்கஸ் கிட்ட இருக்கு அது ஓகே, நம்ம எலைஜா கிட்டயும் இது இருக்கு. ஏன்னா இது வந்து எப்படிப்பட்ட டெக்னாலஜினா, இது உள்ள நிறையவே பொருட்களை நம்மளால வச்சுக்க முடியும். அதே மாதிரி ஃப்ளோட்டிங் சிட்டி ஆஃப் சைரஸ் அதை பில்ட் பண்ண அதே மேஜஸ் தான் இந்த டெக்னாலஜியை கண்டுபிடிச்சது. ஆனா இந்த மாதிரி ஒரு ரிங்க அடையிறதுக்கே கிட்டத்தட்ட 1000 கணக்கான கோல்டுக்கும் மேல ஆகலாம். அதனால தான் நான் வந்து ரொம்ப ஆச்சரியமானே. அதுக்கப்புறம் நம்ம எலைஜாக்கு அவன் தேங்க்ஸ் சொல்றான். அவங்க எல்லாருமே ஒரு டஞ்சனை நோக்கி தான் போறாங்களே. அந்த டஞ்சனுக்கும் வர அந்த இடத்துல எந்த விதமான மாஸ்டர்ஸும் ஸ்டார்டிங்ல கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தெரியாது. போகும்போது கீழே அங்க கல்லுக்கெல்லாம் விழ ஆரம்பிக்குமா, அதை பார்த்து அவங்க ரொம்ப ஆச்சரியமாகறாங்க. ஏன்னா அந்த இடத்துல நிறையவே மாஸ்டர்ஸ் அவங்கள நோக்கி அட்டாக் பண்ண வருது. உடனே ஜாஸ்மின் அவளோட வேகத்தை வச்சு அப்படியே வெட்ட ஆரம்பிக்கிறா. அங்க டேங்கும் முடிஞ்ச அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்றாரு. அங்க எல்லாரையுமே ஒரு ஃபார்மேஷனுக்கு வர சொல்ல மேஜ் மத்தவங்க எல்லாருமே அங்க ஃபார்மேஷனுக்கும் வராங்க. அந்த இடத்துல இதே மாதிரி அவங்க கொல்றாங்க. பிராடும் எல்லாருக்கிட்டையும் கத்தி சொல்றாரு, இதுங்களை கொல்றது வேஸ்ட், ஏன்னா இதுங்க இதே மாதிரி வந்துகினே இருக்கும், அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்களோட மானாவை சேவ் பண்ணுங்க அப்படின்னு அவரு கத்தி சொல்றாரு. ஆனா எங்க லூக்கஸ் கேக்குறான். லூக்கஸ் அவனோட ஃபயர் சைக்ளோனை வச்சு எல்லாத்தையுமே அப்படி எரிக்க ஆரம்பிச்சிடறான். லூக்கஸ் இப்படி பண்ணுவானா, உடனே அங்க பிராட் வந்து கத்த ஆரம்பிச்சிடாரு, நீ என்ன பைத்தியமா, எதுக்காக உன்னோட மானாவை இந்த அளவுக்கு வேஸ்ட் பண்ண? ஏன்னா இது எப்படிப்பட்ட டஞ்சனே நம்மளுக்கு தெரியல, உள்ள பயங்கரமான ஆபத்து கூட இருக்கலாம். உன்னோட பிரச்சனை தான் என்ன? இந்த மாதிரி நான் எல்லாரையுமே காப்பாத்தினேன், அதே டைம்ல அவங்களோட மானா அது மிச்சமாயிடுச்சு அப்படின்னு நம்ம லூக்கஸ் சொல்றான். அங்க இதனால அவரு கம்முன்னு ஆகுறாரு. சரி எல்லாருமே சீக்கிரம் நம்ம வாங்க உள்ள போகலாம். இதுக்கப்புறம் உள்ள போகும்போதே நம்ம ஹீரோவும் அந்த டஞ்சனை பத்தி சொல்றான். இந்த டஞ்சனுக்குள்ள வந்துட்டான் அவ்வளோ சீக்கிரத்துல தப்பிக்க முடியாது, ஏன்னா இங்க இருக்கிறது எல்லாமே அண்டட்ஸ், அதுங்களை கொல்ல முடியாது. அதுக்கு காரணம் அதுக்கு எந்த விதமான கோருன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. அதனால யார் யாரு உள்ள வராங்களோ அந்த அண்டட்ஸ் கூட சண்டை போட்டுக்கினே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறம் அப்படியே தாக்கினே அவங்க முன்னாடி போறாங்க. முன்னாடி பிராடும் சொல்றாரு, நான் இதுக்கு முன்னாடியே வந்திருக்கேன். அங்க எலைஜாவும் ஹெல்ப் பண்ண அது வழியா அவங்க மேல போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க போகும்போதே அவரு சொல்றாரு, இதுக்கு மேல நான் போனதில்ல, இங்க இருக்கிற அண்டட்ஸ் அதுங்க எதுக்கு அண்டடா இருக்கு, அதுக்கான ரீசனும் நம்மளுக்கு தெரியலாம், உள்ளதான் அந்த ஆர்டிஃபேக்டும் இருக்கு இப்படின்னு இவங்க
அவங்க உள்ள போறாங்க. நம்ம சமந்தாவை நோக்கி ஒரு அட்டாக் நடக்கும். ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோ வந்து காப்பாத்துறான். ஆமா என்ன இத பத்திலாம் நீ சொல்லவே இல்லை, இங்க ட்ராப் எல்லாம் இருக்குன்னு. அப்புறம் தான் நம்ம ஹீரோ பார்த்ததுல அது தெரியுது, அது ஒன்றும் ட்ராப் இல்ல, இது ஒரு மானா பீஸ்ட். எல்லாருமே அலர்ட்டா இருங்க, இதுக்கு மேல நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இதுக்கப்புறம் போற வழியில அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு சரியா படல. போக போக இன்னமும் ஹாட்டா இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. அந்த இடமே திடீர்னு பயங்கரமா ஷேக் ஆகுற மாதிரி ஆகும். அவங்க முன்னாடி ஒரு பெரிய மாஸ்டரும் வந்து நிக்குது. இதை பார்த்தோன்னே கிரியோலும் அங்க பயங்கரமா தாக்குறாரு. நம்ம சமந்தா வாட்டர் பேரியரை கேஸ் பண்றா. இன்னமும் நம்ம கிரியோலுக்கு புரியல. ஹேய், இதுக்கு முன்னாடியே நீ வரும்போது இந்த மாதிரி விஷயத்த நீ பாத்தியா? இல்ல, நான் வரும்போது இதெல்லாம் இல்லவே இல்ல. இது வந்து எனக்கு சரியா படல. ஏன்னா ஒரு டஞ்சன்ல திடீர்னு எப்படி ஒரு புது விதமான மானா பீஸ்ட் ஸ்பீசஸ் இது வந்திருக்கும். ஆனா அதுக்கப்புறம் தான் அவங்க நல்லா பாக்குறாங்க, அந்த மாஸ்டர் ஒன்னும் இவங்களை தாக்குறதுக்கு அங்க வரல. இதனால அங்க மேஜ் வந்து சொல்றான், அப்புறம் என்ன, நம்ம எதுக்கு நிக்கணும், வாங்க நம்ம வந்து போயினே இருக்கலாம் இப்படின்னு. அவரு கண்டுக்காம அங்க போயின்னு இருக்காரு. நம்ம பிராட் அவங்க கத்துறாரு, அட நில்லு, நீ எங்க போயின்னு இருக்க? ஆனா அவரு கேட்கவே இல்லையே. அங்க ஆலிவர் ஆலிவர்னு அவங்க கத்துறாங்க. திடீர்னு நம்ம ஹீரோக்கும் ஒரு பயங்கரமான விஷயம் சென்ஸ் ஆகுது. சீக்கிரம் லூக்கஸ், டக்குன்னு நீ ஹீட் வேவ் பேரியரை செட் பண்ணு இப்படின்னு அவன் லூக்கஸை நோக்கி கத்துறான். அங்க லூக்கஸும் யோசிக்காம அதை பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோவும் ஆலிவரை காப்பாத்துறதுக்கு அங்க போறான். ஆனா அது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அந்த இடத்துல ஒரு பயங்கரமான பிளாஸ்ட் நடக்க அங்கேயே ஆலிவரோட கதையும் முடியுது. அங்க நல்ல வேலை இவங்க வந்து ஒரு வாட்டர் பேரியரும் ஹீட் பேரியரும் வச்சனால அவளைக்கும் இவங்களுக்கு எதுவுமே ஆகல. அந்த இடத்துல ஆலிவர் ஒண்ணுமே இல்லாம ஆயிடுறான். அதை பார்த்து அவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இங்கே இந்த எபிசோட முடியுது. இவங்க டஞ்சனோட பாதியில தான் இருக்காங்க. டஞ்சனுக்குள்ள இன்னமும் ஏகப்பட்ட விஷயம் நடக்கும். இன்னமும் செல்வியை வேற நம்மளுக்கு காட்டல, அது வேற பயங்கரமா ஒரு மாதிரி இருக்கும். பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஏன்னா இந்த டஞ்சன் வந்து ஒரு பயங்கரமான டஞ்சனு. ஒன்ஸ் நீங்க உள்ள ரொம்பவும் வந்துட்டா அவ்வளோ சீக்கிரத்துல ஒன்றும் உங்களால வெளியில போக முடியாது. பார்க்கலாம் நம்ம ஆத்தர் உள்ள என்னென்னலாம் பண்றான்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா நீங்க நிறைய லைக்ஸை போட்டா உண்டிதான் இது கண்டினியூவே ஆகும். ஸோ உங்ககிட்ட தான் இருக்கு, மறக்காம லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.